Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. ஃபாலோவர்ஸ்க்காக அதுக்காக பிறந்து வளர்ந்து இது பண்ணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு அந்த இது அதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்கிறீங்க. அக்ரினையில் இதைத்தான் தப்பு தப்புன்னு எத்தனையோ வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணம் இருக்குது ஒரு திருநங்கையை பற்றி. நீங்கள் தான் மெம்மேலும் 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 பிரச்சனையை மேலே 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 அடுக்கிக்கிட்டே போனீங்க. அடிக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் குங்குமம் வைக்கிற மாதிரி மேடையில் குங்குமம் வைக்கிற சீன்லாம் வச்சிங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ரியாக்ஷனை தாங்க முடியாட்டி பப்ளிக் லைஃப்பில் இருக்காதீங்க. அது ஒரு நடிகருக்கு தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷமாக நடிகராக இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரியாக்ஷன் வந்தால் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணால் அதுக்கு வர ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த ரியாக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். அதை அப்படியே மறைச்சிட்டு இந்த இன்டர்வியூவில் வந்து அவள் இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிருந்துச்சு, அதால் வந்து இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு, என்னோட முன்னாள் மனைவியை பற்றி ஏற்கனவே கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல என்னோட முன்னாள் மனைவியை அசிங்கப்படுத்துறது வந்து தப்பு தான், சாரி இது தப்பு நடந்துருச்சு, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், எதுவுமே சொல்லலை. மீண்டும் 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 ஒரு பொம்பளை மேலே பழியை போட்டு இப்போ அந்த பொம்பளையை திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணுங்க. நடிகர் ரவி மோகன் அவரோட ரீசன்ட் பிரஸ் மீட்ல அவரோட ஒய்ஃப் ஆர்த்தி மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. மேலும் ரவி மற்றும் கெனிஷாவை விமர்சனம் பண்ணவங்களையும் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. அந்த வகையில கெனிஷாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்த தனுஜா சிங்கத்தையும் அவங்க பேரை குறிப்பிடாம தாக்கி பேசியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தனுஜா சிங்கமே ரவி மோகனுக்கு நேரடியா பதிலடி கொடுத்து வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு அந்த இது பேர்லாம் எடுக்கக்கூடாது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று தான் புயலுக்கு பின்னாடி அமைதினா இப்போ மிகப்பெரிய சூறாவளியாக அடிக்குது. ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பல நாள் என்ன கேட்டீங்க, ஆம்பளையே நீங்கள் திட்டமாட்டுறீங்க, ஆம்பளையே நீங்கள் திட்டமாட்டுறீங்க, பொம்பளைங்களை கேள்வி கேட்குறீங்கன்னு. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கமெண்ட்லேருந்து இந்த பிரச்சனை, எந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரியாக்ஷன் வந்து தப்புன்னு தெரிஞ்ச பிறகு, அவர்கள் கைகள் கட்டப்பட்ட பிறகு இப்போ வந்து அவர்களோட தரப்பு வாதத்தை சொல்கிறாங்க. இது முன்னாடி சொல்லியிருக்கணும். பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டங்களை சொல்லியிருக்கணும். மேடைகளில் வந்து பப்ளிக்காக அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டங்களை சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ வந்து சொல்கிறாங்க அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்க சொல்கிறது மேட்டர் இல்லை. ஆனால் இதில் வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டவங்களையும் ஒரு தவறு நடந்ததை சுட்டி காட்டினவங்களையும் வந்து தவறானவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு கை வச்சு காட்டுறீங்க தெரியுமா, புள்ளின்னு கை வச்சு காட்டுறீங்க தெரியுமா, அதுன்னு சொல்றீங்களா? அக்ரினைல ஒரு திருநங்கைய அதுன்னு நீங்க சொல்றீங்க, சரியா? அவன்னு சொல்லலை, அவ இல்லை அவங்க அப்படி சொல்லாம அதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்றீங்க அக்ரினைல. இதைத்தான் தப்பு தப்புன்னு எத்தனையோ வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணம் இருக்குது ஒரு திருநங்கையை பற்றி. இதுவும் ஒரு புள்ளி தான், இதுவும் ஒரு புள்ளி தான். ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்கீங்க. நான் ஒரு ஃபெமினிஸ்ட். என்னத்துக்காக நீங்கள் ஃபெமினிஸ்ட்னா வந்து பாலியல் வன்புணர்வு சீனை வந்து உங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சதால் நீங்கள் ஃபெமினிஸ்டா? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு கிடைச்ச ஈக்குவல் ஃப்ரேமை வந்து நான் ஒரு நடிகைக்கும் கொடுத்தேன். எனக்கு கிடைச்ச அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு பாட்டை வந்து ஒரு நடிகைக்கும் கொடுத்தேன். எனக்கு கிடைச்ச அதே ஒரு இன்ட்ரோ சீனை வந்து ஒரு நடிகைக்கும் கொடுத்தேன். எனக்கு கிடைச்ச அதே டயலாக்கை வந்து என்னோட சக நடிகைக்கும் கொடுத்தேன். என் சக நடிகைகள் வந்து அவுத்து போட்டு ஆடக்கூடாது. வின்டரில் வந்து நாங்கள் ஜாக்கெட் போட்டு ஆடும்போது என்னோட சக நடிகைகள் வந்து சின்ன சின்ன துணியில் ஆடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, இதை பற்றின புரிதல் இல்லாமல் நீங்கள் பேசி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில கூட்டம் வந்து எங்களை தப்பு 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 தெரியும். இதுக்கு தான் நாங்கள் வந்து ஆம்பளையை பற்றி பேசுறதில்ல. ஆம்பளையை பற்றி பேசிட்டோன்னு வைங்க, ஆம்பளை கண்ணீர் வடிச்சிட்டா இந்த உலகமே அப்படியே இறங்கிடும். என்னது மென்ஸ் வேர்ல்ட், புரியுதா? உங்களுக்கு பிரச்சனை இருந்திருந்தா இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை நீங்கள் சொல்லியிருந்துக்கலாம். இதுதான் எங்கள் பிரச்சனை, இதுதான் எங்கள் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையோடய டீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஒரு பிரச்சனை உள்ள மனுஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவான். நீங்கள் தான் மெம்மேலும் 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 பிரச்சனையை மேலே 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 அடிக்கிட்டே போனீங்க. அடிக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் குங்குமம் வைக்கிற மாதிரி மேடையில் குங்குமம் வைக்கிற சீன்லாம் வச்சிங்க, அவங்களுக்கு எல்லாமே பண்ணீங்க. அதெல்லாம் நாங்கள் கேள்வியே கேட்கல. எங்களோட கேள்வி எங்கே இருந்ததுன்னா, எதற்கு முன்னாள் மனைவியை இழிவுபடுத்தினாங்க அதை தான் கேட்டோம். அதால தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. அதால தான் இந்த உங்களுக்கு நடந்த இந்த கடந்த நாட்கள் நடந்த எல்லாமே உங்களை தேடி வந்தது. நீங்கள் செய்த ஆக்ஷனுக்கு வந்த ரியாக்ஷன். அதுக்கு நீங்கள் மற்றவங்களை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மக்களே, நீங்கள் இப்போ எங்களை திட்ட போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் திட்டிக்கங்க. நீங்கள் இதை தான் பண்ணுவீங்க, புரியுதா? உங்களுக்கு இதுதான் வேலை, உங்களுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்டில் வந்து நாங்கள் வில்லன்னா நான் வில்லனாகவே இருந்துட்டு போகிறேன், புரியுதா? என்றைக்குமே அது சொன்னார் தெரியுமா, அந்த அது வந்து
என்றைக்குமே உங்கள் கண்ணுக்கு வில்லனாக தான் படும். நாங்கள் வந்து என்றைக்குமே நல்ல மனிதர்களாக உங்கள் கண்ணுக்கு பட மாட்டோம். ஸோ வில்லனாகவே நான் இருந்துட்டு போகிறேன். என்னோட கருத்தை நான் வந்து தைரியமாக முன்வைத்தேன். அந்த தைரியத்தோடு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். எங்கேயும் ஓட மாட்டேன், நான் அழமாட்டேன், ஒப்பாரி வைக்க மாட்டேன், விக்டிம் கார்ட் ப்ளே பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். புரியுதா? ஆக்ஷன் எங்கேருந்து வந்துச்சோ அதுக்கு தான் ரியாக்ஷன் வந்துச்சு. ஒன்று சொல்லிக்கிறேன், ரியாக்ஷனை தாங்க முடியாட்டி பப்ளிக் லைஃப்பில் இருக்காதீங்க. அது ஒரு நடிகருக்கு தெரிஞ்சிருக்கணும். இத்தனை வருஷமாக நடிகராக இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரியாக்ஷன் வந்தா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணால் அதுக்கு வர ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த ரியாக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். அதை அப்படியே மறைச்சிட்டு இந்த இன்டர்வியூவில் வந்து அவள் இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆயிருந்துச்சு, அதால் வந்து இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு, என்னோட முன்னாள் மனைவியை பற்றி ஏற்கனவே கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல என்னோட முன்னாள் மனைவியை அசிங்கப்படுத்துறது வந்து தப்பு தான், சாரி இது தப்பு நடந்துருச்சு, இதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், எதுவுமே சொல்லலை. மீண்டும் 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 ஒரு பொம்பளை மேலே பழியை போட்டு இப்போ அந்த பொம்பளையை திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணுங்க. இன்றைக்கி தான் நீங்கள் குழந்தைய பற்றி பேசியிருக்கீங்க. அந்த குழந்தைங்களும் இந்த அட்டாக் இப்போ வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அட்டாக் பண்ணப்படுது, குழந்தைங்க தான் அட்டாக். அது உங்களோட பிரச்சனை, உங்களோட ப்ரைவேட் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ என்ன அதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன புலி நீங்கள் இழுத்து விட்டபடியா நான் இந்த கேள்வியை கேட்டு தான் ஆவேன். நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, வாங்க என்னையும் ஃபேஸ் பண்ணுங்கள். நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், எங்கேயுமே ஓட மாட்டேன். உங்கள் காதலி மாதிரி அவளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு, உங்களை பொறுத்த வரைக்கும் அவள் காதலி, என்னென்னமோ சொல்லிக்கங்க, எல்லாரையும் போட்டு பைத்தியமாக்குங்க. நான் பைத்தியமாக முடியாது. உங்களை மாதிரி நான் வந்து மூட் அப்படி ஏற்றியெல்லாம் இறக்கலாம் பேச மாட்டேன், அள்ள மாட்டேன், கத்த மாட்டேன். நான் நார்மலாக தான் பேசிட்டு இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். என்ன நீங்கள் புலின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதைத்தான் சொல்லி சொல்லி வாய்ப்பூட்டு, எந்த கருத்தை சொன்னாலுமே வாய்ப்பூட்டுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வருவீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ரவி மோகன் அவர்களே, என்ன அதுன்னு அக்ரிணைக்கு சொன்னதுக்கு உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னோட பேர் சொல்ல உரிமை தைரியம் இருந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்க. முடியலைன்னா என்னை பற்றி மென்ஷனே பண்ணாதீங்க, அவ்வளோதான். புரியுதா? அது எப்படிங்க ஒரு சில டிவியில் வந்து ஒரு நடிகை மாதிரி நடிச்சு காட்டினாலோ, ஒரு நடிகை மாதிரி நடிச்சு காட்டினாலோ, நடிகர் விஜயகாந்த் மாதிரி பண்ணி காட்டினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து கலை, அதை பார்த்து சிரிப்பீங்க, கைத்தட்டுவீங்க. வேற இந்த நாடக நடிகை மாதிரி பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு அதெல்லாம் கலை, சிரிப்பீங்க. அதே இதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணால் வந்து புலி. நல்லா இருக்குது உங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட். எனக்கு டபுள் ஸ்டாண்டர்ட், நீங்கள் மிகப்பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட். நிறைய ஷோ நக்கல் பண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சேனலே நக்கல் பண்ணி தான் ஓடுது. எனக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. நான் இங்கே தான் இருப்பேன். நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? நான் அதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரோன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டு போனாலும் மக்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேசி தான் ஆகணும். என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு உங்களை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, அதால் தான் நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஆனாலும் ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியாவது புரிய வைக்கணும். சிவனோட குழந்தைகள்ன்றீங்க, ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் இருக்கிறவங்க. அவங்களுக்கு கலைஞர் ஐயா வந்து திருநங்கைகள்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அந்த பேரை கூட சொல்ல உங்கள் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னா அப்போ உங்கள் மனதில் எங்களை பற்றின புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்போ நீங்கள் என்ன நியாயத்தை கேட்டு என்ன பேசுங்க எனக்கு தெரில. ஃபாலோவர்ஸை ஏற்றுறாங்கன்றீங்க. அதை நான் நேற்று உங்கள் ரெண்டு பேர் உங்களை நான் இதுக்குள்ளே கூப்பிடவே இல்லை இவ்வளோ நாளாக, சரியா? இவ்வளோ நாளாக உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் அவர் பாவம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது நீங்கள் பாவமே கிடையாதுன்னு. ஓகே, நான் நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, கெனிஷா என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடியோவில் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் சொன்னேன், என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னா வந்து பாருங்கன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு கெட்டவன், நான் டாக்ஸிக்கான ஆள்னா ஏன் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபாலோன்றது வந்து என்னை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் கொடுத்து நான் சந்தோஷப்படல. உங்கள் கெனிஷாக்கு 272,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது, 2,72,000 என்னமோ. உங்களோட கூட இருந்து கூத்தடிச்சே இவ்வளோ தான். நான் அது இல்லாமல் 900 தொட்டுட்டேன், எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல். புரியுதா? நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இத்தனை மக்கள் எங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எங்கள் கருத்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்கள் கருத்து சரின்னு அர்த்தம். அவங்க மனதில் நாங்கள் வந்து கெட்டவங்க இல்லைன்னு தோணி இருக்குன்னு அர்த்தம் தான் நான் சொன்னேன். தவிர அர்த்தங்களே புரியாமல் என்னென்னலாம் பேசுனீங்க எனக்கு தெரியல. உங்கள் கெனிஷா கமெண்ட் போட்டாங்க, ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு. ஓகே, போய் சைபர் கிரைமில் போய் இது பண்ணுங்கள், கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதில் சைபர் கிரைம் உண்மை போய் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஒன்று அது உண்மையாக இருந்தால். ஏஐயில் என்னென்னமோ பண்ணி அவங்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள். 2 பேரும் போய் அதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு அது முடிஞ்சிடும். 2வது. 3வது, உங்கள் கெனிஷா ஒரு ட்ராமாட்டிக் வீடியோ ஒன்று போட்டாங்க, போட்டுட்டு ஏன் அதை அடுத்த நாள் அழிக்கிறாங்க? ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாங்க, அதுல என்ன கொலகாரின்னு சொல்றாங்க, நான் எத்தனை பேரை கொன்னேன், எல்லாரோட லிஸ்ட்டும் வேணும், என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு எல்லா போலீஸ் கேசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க சப்மிட் பண்றீங்க. சும்மா வதந்தியை பரப்பிட்டு அப்படியே அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு உங்க கெனிஷா போயிட்டா. ஸோ உங்க மூட் ஸ்விங்ஸ்க்கு நாங்க ஊருகா கிடையாது.
இப்போ நீங்கள் இதை பேசுகிறீங்க. இப்போ நான் மட்டும் இல்லை, ஓகே, சிவனோட குழந்தை ஒன்று தான் பேசிட்டு இருந்துச்சுன்னு இல்லை, இனிமேல் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக உங்கள் கதை தான் ஓடப்போகுது. இப்போ 1 வாரம் 2 வாரத்துக்கு ஓடப்போகுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நான் சொன்ன மாதிரி தான், என் வாயை நீங்கள் வந்து மூடலாம். நான் என்ன மேம்பி உங்களோட நல்லது கெட்டதுக்கு ஒத்துழைச்சு போவோம். உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்து நான் பேசாமல் இருக்கலாம், அவதூறு பேசாமல் இருக்கலாம், இல்லை எதிர்த்து பேசாமல் இருக்கலாம். நீங்கள் பண்ணது நிறைய தவறுகள் இருக்குது. இப்போ நீங்கள் கூட ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எடுத்து பேசாமல் நான் விட்டுட்டு போகலாம். மற்றவங்க வாயை மூட முடியாது. புரியுதா? எதையுமே தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஆக்ஷனுக்கு வர ரியாக்ஷனை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா ஆக்ஷன் பண்ணாதீங்க. இதில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாருமே ப்ரொவோகேட் தான் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? அவ்வளோதான். இங்கே யாருமே ஃபாலோவர்ஸுக்காகவும் லைக்குக்காகலாம் வாழ்ந்துட்டுலாம் இருக்கல. நீங்கள் பேராண்மை படத்துலேயும் கோமணம் கட்டி நடிச்சிங்க. அந்த படத்தில் பணம் வருது, புகழ் வருதுன்னு தானே. புகழுக்காக நீங்கள் எது பண்ணாலும் சரி, அதே புகழும் அதே ஒரு வேலிடேஷனுக்காகவும் நாங்கள் எது பண்ணாலும் நாங்கள் கோமாளியா? ஏன், நம்மெல்லாம் மனிதர்கள் தானே. நான் வந்து தெய்வ குழந்தை கிடையாது, நான் ஒரு உயிரினம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன் மக்களே, கீழே இருக்கிற நீங்களும் ஏன் ஒரு நடிகனுக்கு வந்தா அது ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்களாம் தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தவங்களா? நீங்கள் எங்களை எவ்வளவும் திட்டுங்க, இந்த சினிமா மோகம்தான் உங்களை இப்படி மூடர்களாக வச்சிருக்கு. மூடர்களாகவே இருங்க. ஆனால் என்ன உங்கள் மூடர் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படாதீங்க. நான் என் உணர்வுக்கு நேர்மையாக இருப்பேன். எனக்கு மனசில் சரின்னு பட்டா சரின்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் போங்க. நீங்கள் நேசிங்க, நேசிக்காமல் போங்க. என்ன லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணாமல் போங்க. எனக்கு நியாயமாக பட்டதுக்கு நான் நிற்பேன். ஒருத்தர் சினிமா நடிகர், இவர் அப்படி அவர் இப்படின்றதுக்காக நான் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன். இந்த புலின்னு ஒரு டேகை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் என்னை வாய் அடைச்சிக்கிட்டு எல்லாரும் சுற்றிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் நான் வாய் அடைக்க மாட்டேன். என்னோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடா பண்ணுறீங்க, பண்ணால் நாகரிகம் இல்லை, பண்ணாதீங்க, ஒழுங்காக பேசுங்க. சமூக கருத்தை சொன்னால் உங்கள் வேலையை பாருங்கள். ஆசையாக நான் சேலை கட்டி நான் கிளீவேஜை காட்டி டான்ஸ் ஆடினா ஒழுக்கமாக வாழ மாட்டிங்களான்றது. சினிமா பாட்டுக்கு நான் பண்ணால் உனக்கு வேறு வேலை வெட்டியா இல்லையான்றது. சரி, மக்களை முன்னேற்றத்துக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா உன் வாழ்க்கை என்ன பெரியதா, நீ என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்கிறது. இப்படி சொல்லியே எல்லாத்துக்கும் ஒரு டேகை கொடுத்து எங்களை க்ரியேட்டிவாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாமல் பண்ணுறது. சரி, ஏஐயை வச்சு ஒரு வீடியோ பண்ணால் அக்கா இந்த வார்த்தை சொல்லாதீங்க, அந்த வார்த்தை சொல்லாதீங்க, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தடை போட்டிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் சொல்லி நான் நிறைய நாள் வாய்க்கு பூட்டு போட்டு என்னோட நான் எதெல்லாம் வச்சு முன்னேறி வந்தேன்னா அவ்வளோத்தையும் அமுக்குறது. உங்கள் பொறாமைக்கும் உங்கள் வஞ்சத்துக்கும் நான் ஊருகா கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன். இப்போ நீங்கள் கீழே வந்து எனக்கு ஹேட் கமெண்ட் போடுறீங்களே, இதுவும் ஒரு வித புள்ளி தான். ஏன் உங்களுக்கு அது தோண மாட்டேங்குது? நான் வீடியோவில் பேசுகிறவ உங்களுக்கு புள்ளினா, கமெண்ட்ல வந்து கேவலங்கேளமாக பேசுறீங்க தெரியுமா, ஒரு ஆளை கீழே இழுத்து விடுறீங்க தெரியுமா, நாங்கள் ஏதோ தரங்கிட்ட மனிதர் மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களே, இதுவும் ஒரு வித புள்ளி தான். நீயும் புள்ளி தான், நானும் புள்ளி தான். அப்படின்னா சரியா? அப்போ 2 பேரும் சேர்ந்து இருப்போம். ஓகே, எனக்கு இது நன் ஆஃப் மை பிஸ்னஸ்னா கீழே வந்து கமெண்ட் பண்றேன், இதுவும் உனக்கு நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் தான். ஏன் உனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோன்றது உனக்கு சரின்னு படுதுன்னா, ஒரு கருத்துக்கு நான் வீடியோல எப்பவுமே வீடியோ போடுறேன்னா ஒரு கருத்துல வீடியோல பேசுறது ஏன் தப்பு நீ சொல்ற? ஏன் சொல்ற? அப்போ உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஃபாலோவர் உனக்கு ஒரு நியாயம், கிரியேட்டர் எனக்கு ஒரு நியாயமா? 2 பேருக்கு ஒரே நியாயம் தான். நியாயத்தை ஒரு மாதிரி வைங்க, ஒரு திராஸ்ல வைங்க, 2 வேற இதுல வைக்காதீங்க. ஓகே, இப்படி ரவிமோகன் பிரஸ் மீட்க்கு தனுஜா சிங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ சர்ச்சையை மேலும் பெருசாக்கியிருக்கு. ரவிமோகனோட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆர்த்தியும் பதிலளிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.